ஆபத்தான அடிவயிற்று குருதிக்குழாய் வீக்கத்திலிருந்து உள்நாள அறுவை சிகிச்சையின் மூலம் முதியவர் உயிரை காப்பாற்றிய மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் 70 வயதான முதியவர் அடிவயிற்று குருதி குழாயில் வீக்கம் ஏற்பட்டு கடும் அவதிப்பட்டு வந்த நிலையில் அறுவை சிகிச்சைக்காக மீனாட்சி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு எந்த நேரத்திலும் வெடித்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய தமனி அழற்சி அடிவயிற்றில் இருந்தது கண்டறியப்பட்டது. மேலும் அடிவயிற்றில் பிரதான இரத்த நாளத்தில் ஆபத்தான மிகவும் விரிவாக்கமும் கடும் ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தன. மேலும் பெருந்தமனியில் கண்டறியப்பட்ட குருதி நாள அழற்சி 7.2 சி. மீளவுடன் பெரிதாக இருந்தது. சில நிமிடங்களுக்குள் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பாதிப்பு இருந்தது. தொடர்ந்து கார்டு துறையின் தலைவர் சிவக்குமார், இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரபு குமரப்பன், இதய மயக்கம் மருந்தியல் துறையின் தலைவர் மருத்துவர் குமார் ஆகியோர் தலைமையில் மருத்துவர்கள் சருமத்தின் வழியாக EVAR என அறியப்படும் நோயாளிக்கு காயத்தை குறைக்கும் வகையில் புளோரோஸ்காபிக் இமேஜ் வழிகாட்டலின் கீழ் நோயாளிகள் கிராயின் பகுதியில் சிறிய துளையிட்டு ஸ்டென்ட்டை பொருத்தி அறுவை சிகிச்சை முறையை மேற்கொண்டனர். இந்த புதுமையான அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளிக்கு ஏற்படும் அசௌகரியத்தை பெரிதும் குறைப்பதற்கு உதவி மீண்டும் இயல்புநிலைக்கு திரும்புவதை துரிதமாக்கி இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதிலிருந்து 3 நாட்களுக்குள் முதியவர் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் 3 மாத கண்காணிப்பை வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருப்பது இந்த சிகிச்சையை பயனளிக்கும் திறனை நேர்த்தியாக வெளிப்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நோயாளி ஆரோக்கியத்துடன் நலமுடனும் உள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் கார்டியாக் சயின்ஸ் துறையின் முதுநிலை நிபுணர்கள் மருத்துவர்கள் கணேசன், சம்பத்குமார், செல்வமணி, ஜெயபாண்டியன் மற்றும் இணை ஆலோசகர்கள் தாமஸ் சேவியர், திலீப் உடன் இருந்தனர். From Meenakshi Super Specialty Hospital, on behalf of Institute of Cardiac Vascular Sciences, with me Dr. Prabhu, Senior Vascular Surgeon, with me my cardiology colleagues Dr. Sambath, Dr. Ganesan, Dr. Selvamani and Dr. Jayapandian. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு 70 years old மேல் அப்டமினல் அயோர்டிக் அனிரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்தமனி அபரிதமா வீங்கி ஆல்மோஸ்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 7.2 centimeters about to rupture, very symptomatic. 3 months back அக்டோபர் 2024 எங்கள்கிட்ட வந்தாரு. அவருக்கு சிடி ஸ்கேன்லாம் பண்ணி ப்ராப்பர் பிளானிங் பண்ணி 2 தொடவழியா நுண்துளை சிகிச்சை மூலமா ஆபரேஷன் இல்லாம அயோர்டிக் ஸ்டென்ட் கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய எண்டோவாஸ்குலர் அயோர்டிக் ரிப்பேர் அதை பண்ணியிருக்கோம். அவர் சக்சஸ்ஃபுல்லா he got discharged on 3rd day and 3 months follow-upல doing very well. அந்த அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த மகாத்தமனி வீங்கி இருந்தது வயிற்றுல மட்டும் இல்லாம 2 கால் குழாயிலுமே இலியா கார்டிஸ்லயும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாம 2 தொடவழியா நுண்துளை பண்ணி அதையும் அந்த ஆர்டிஸ்டன் கிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த நுண்துளையவும் நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஆஞ்சியோசீல் அண்ட் ப்ரோக்ளைன் பண்ணி. ஸோ வி தாட் இட் இஸ் பீயிங் ரொட்டீன்லி டன் இன் அவர் சென்டர் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் கார்டியாக் அனஸ்தீசியாலஜி டீம் அண்ட் வாஸ்குலர் சர்ஜரி டீம், அண்ட் வி ஆர் well equipped and we are doing routinely this kind of surgeries which is called as endovascular aneurysm repair for abdominal aortic aneurysm. One such case in which he had a massive aneurysm extending into both legs, we thought we'll share with you on this special day. Thank you, Vananda.